அப்புறம் என்ன இதுக்கு கள்ள ஓட்டு போடுற? ஓட்டியா இல்ல, எது கள்ள ஓட்டு போடுற? இது ஒரு தேர்தல். நாளைக்கு மறுநாள் தெரியுமில்ல தம்பி. நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கீங்க, மனச்சான்றோட யாராவது இயங்கிருக்கீங்களா? மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல, மக்கள் பண்ணி பார்க்கல. ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி, ஒருத்தர் சாப்பாடு, ஒருத்தர் வேட்டி சேலை, ஒருத்தர் 2000 3000 பணம். இது போக இவ்வளவு கொடுத்து 3 ஆண்டு ஆட்சியில் இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்களா? அப்புறம் என்ன இதுக்கு கள்ள ஓட்டு போடுற? ஓட்டியா இல்ல, எது கள்ள ஓட்டு போடுற? இது ஒரு தேர்தல். எதுக்காக துரைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பேசிட்டானா? என் மேல நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்க. என்னை கைது பண்ணுங்க பாப்போம். என்னை சுத்தி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை. சரி, என்ன எதுக்காக கைது சொல்லுங்க? அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுறேன், எம்எல்ஏ பேர் போடு 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 ஓடு பாப்போம். போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்டுவாக்கிலே பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா நீ அதிகாரத்துக்கு வந்தோன்னா புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தோன்னா உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகமெல்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். யாராவது மறுக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க. எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம் இதெல்லாம் எப்ப வந்தது? முன்னாள் முதல்வரை பேசவே கூடாதா? உங்க கட்சிக்காரங்க, உங்க வாடகை வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சரா இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல என்ன? ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு, எடுத்து அனுப்பட்டா? நீங்க பேசலாம், அது கருத்துரிமை. நாங்க பேசினா அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க. அதே தானே நான் பேசுறேன். என்னைய தொட வேண்டியதான். நீங்க அதான் கேக்குறேன், எனக்கு கைது பண்ணு. இப்படி கெஞ்சுற ஒரு ஆளை பத்திரிக்கையில என்னை கைது பண்ணி உள்ள வைங்க. பேசுறதுக்கெல்லாம் கைதுங்க. டெல்லியில இருக்கிற பெலிக்ஸோட அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது. இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது. இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்ஸ்டாங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாதுல்ல. நான் எங்க ஆத்தாவுக்கு அரணியூர்ல பேசுனேன்னா அது ஒட்டு கேட்க தெரியும். டெல்லியிலும் கேட்க தெரியும், இங்கே கேட்க தெரியும். சீமான் யாரோட என்னென்ன பேசுறான்லாம் பதிவு பண்ண தெரியும். இந்த வேலை 133 கொலை நடந்திருக்கு 31 நாள்ல. எதையுமே கண்டுபிடிக்க முடியல. கேவலம்.